மட்டுமே ₹1 ₹2 இல்லைங்க. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருமை தலைவர் மாற்ற முன்னேற்றத்திற்காக 2016 நம்மோடு கடுமையாக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் என்று போராடக்கூடிய அவர்களும் கூட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களும் கூட இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருக வருக என்று வரவேற்பது நம்முடைய கடமையாக இருக்கிறோம். வேட்பாளர் யாருன்னு சொல்ல வேட்பாளர் யாருன்னு சொல்ல அருமை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா 35 வயது என்ன செஞ்சாருங்க? எங்கேயும் கூட இந்தியாவில் பீடி பிடிக்க கூடாது, சிகரெட் வித்தாங்க அப்படின்னா 50% அட்டைப்படம் போட வேண்டும். எல்லா லாபி எல்லாம் எதிர்த்து நின்று பணியாற்றி ஒரு பக்கம் இதையெல்லாம் புகையிலை நான் ஒழிப்பேன் என்று சபதம் காட்டிக் கொண்டிருந்தார். வேலையை செஞ்சான். இதே மற்றொரு இடத்துல 108 ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த 108 ஆம்புலன்ஸ். இதற்கெல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் தண்ணி போல ஓடிட்டு, தண்ணி போல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இங்கே நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னங்க? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே பாட்டாளிகளுடைய குரல் இருக்க வேண்டும். சாதாரணமான விவசாய பெருமக்களுடைய குரல் இருக்க வேண்டும். ஏழை மக்களுடைய குரல் இருக்க வேண்டும். அதனால அருமை சகோதர சகோதரிகளை ஒட்டுகின்ற மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எது நடந்தாலும் கூட, எப்படி நடந்தாலும் கூட, ஜூலை 10ஆம் தேதி நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. வருகின்ற தலைமுறைக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய தலைமுறைக்காக. திமுக பயந்து போய் பாருங்க, 23 அமைச்சர்கள் வீதி வீதியாக நின்று கொண்டிருக்கின்றார். அமைச்சரே இன்னைக்கு கோட்டர் பாட்டிலோட சுற்ற வேண்டிய நிலைமை. அமைச்சரே கோட்டர் பாட்டிலோட சுற்றிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அதை கொடுத்து நாச்சு ஓட்டு வந்துருமா? ஆனால் நாம் மாம்பழத்தோடு சுற்றி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாக்கெல்லாம் ஜூலை 10ஆம் தேதி மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய கனவு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் அச்சாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு ஒரு கிராமமும் கூட வளர வேண்டும் என்பதை என்கின்ற கனவுக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமாக பட்டி தொட்டி எல்லாம் கடந்த 20 நாட்களாக கடினமான பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள். இன்னொரு பகுதியில் பிரச்சாரம் முடித்துக் கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சாரத்தை ஆதரித்து அண்ணனும் இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று, அருமை சொந்தங்களே, பாட்டாளிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, நமக்கு 3 நாள் தாங்க இருக்கு. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. 9ஆம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க. 10ஆம் தேதி ஓட்டு போடும். கடுமையாக களத்தில் இறங்கி கடுமையாக போராடி திமுக என்ன செய்தாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்தை நாம் எழுத போகின்றோம். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியிலே அந்த சரித்திரம் எழுதப்படும். அதற்கு சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க. அதனால தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி ஒட்டுகின்ற மலையிலே எதையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு என்று கொண்டிருக்கிறார்கள்.